ஜென்சி போராட்டத்தோட தாக்கத்தை இந்திய நாடாளுமன்றத்தில் இன்றைக்கும் நம்ம பார்க்குறோம். ஒரு வழியாக அமளித மொழியெல்லாம் ஓய்ந்து பாராளுமன்றத்தில் விவாதங்கள் துவங்கி இருக்கிறது. மத்திய அரசு புதிய மசோதாவை கொண்டு வந்திருக்கிறது. நீட் போன்ற தேர்வுகளில் லீக்கானா, தேர்வுத்தாள் லீக்கானா கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கிறதுக்கான மசோதா. இதில் மேரத்தான் விவாதங்கள் நடக்கின்றன. 8 மணி நேரத்தை தாண்டி விவாதம் நடக்கும்னு தெரிகிறது. அதில் ஆளும் தரப்பு தன்னுடைய நியாயங்களை முன்வைக்க, எதிர்க்கட்சிகள் நியாயங்களை முன்வைக்க, அது நாடாளுமன்ற விவாதமாக ஆயுத எழுத்து விவாதமாங்கிற மாதிரி அவ்வளோ காரமாக அவ்வளோ பரபரப்புக்குது. ஜென்சிக்களுடைய கோபத்தை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னும், ஜென்சிக்களுக்காக நாங்கள் இருக்கிறோன்னு அரசு பேசுவதும் புது மொழியில் பேசுகிறாங்க. இது தீர்வா இல்லை ஒரு பேண்டேஜ் சொல்யூஷனா? நீட் விவகாரத்தில் நாம் பார்க்குறோம், த ரூட் ஆஃப் த காசுக்கு போய் கல்வி சீர்திருத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இருக்குது. இன்றைக்கி மத்திய அரசு கொண்டு வர்ற இந்த மசோதாலாம் சரியானதா, போதுமானதா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. ஒரு எக்ஸசிவ் ஃபோர்ஸை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதற்கு உள்துறை அமைச்சர் மன்னிப்பு கேட்கணும்னு எதிர்க்கட்சிகளும் கோர, இது உச்சநீதிமன்றத்துக்கும் போக இப்படி பரபரக்குது தேசிய அரசியல். நம்முடைய விவாதிக்கக்கூடிய விருந்தினர்கள் மயிலாடுதுறை விக்கி அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக, காங்கிரஸ் சார்பாக திரு சந்திரசேகரன், சஞ்சீவி நம்மோடு இணைகிறார். சஞ்சீவி, நம்ம கடந்த வாரத்துடைய இம்பேக்டை இன்றைக்கி நாடாளுமன்றத்திலையும் பார்க்குறோம். என்ன ஒரு முன்னேற்றம் அப்படின்னா, நாடாளுமன்றம் இயங்க தொடங்கி இருக்கிறது. இன்றைக்கி இந்த டிபேட், இந்த விவகாரங்கள்லாம் போகக்கூடிய திசை, இதெல்லாம் உணர்த்தக்கூடிய விஷயம் என்ன? புட் இட் இன் பெர்ஸ்பெக்டிவ். போன வாரம் பாராளுமன்றத்துக்கு வெளியே நடைபெற்ற அந்த சிஜேபியோட ப்ரொடெஸ்ட் மற்றும் மாணவர்களுடைய போராட்டம் தான் இன்னைக்கு உள்ள அந்த அமெண்ட்மெண்ட் பில். ஏன்னா அந்த பிரைம் மினிஸ்டர் அவர்கள் இந்த செல்ஃபி வீடியோ போட்டிருந்தார் இல்லையா, அதுக்கு ஏற்றபடி இந்த பப்ளிக் எக்ஸாமினேஷன் அமெண்ட்மெண்ட் பில் 2026 அப்படின்ற பில்லை நேற்றைய தினம் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த தவறை செய்யக்கூடியவர்களுக்கு தண்டனை, அதிகபட்சமான தண்டனை, அதே போல ஃபைன் போன்ற விஷயங்கள், அதே மாதிரி ஃபாஸ்ட் ட்ராக் ஹியரிங், 2 மாசத்துக்குள்ள இந்த வழக்கை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை இந்த பில்லுல கொண்டு வந்திருக்காங்க. முதல்ல 6 மணி நேரம் தான் இதுக்கான நேரத்தை ஒதுக்குனாங்க. பிறகு எதிர்கட்சிகள் வைத்த கோரிக்கையினால இந்த டிஸ்கஷனுக்கான டைம் 8 மணி நேரமா அதிகரிச்சிருக்காங்க. ஸோ அதன்படி பாத்தீங்க அப்படின்னா நிறைய கட்சி தலைவர்கள் பேசிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா சமாஜ்வாடி பார்ட்டியோடைய தலைவர் அகிலேஷ் யாதவ் பேசினார். இன்னைக்கு பிரியங்கா காந்தி பேசினாங்க. நாளைக்கு ராகுல் காந்தி அவரும் பேச போறார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த பில்ல பேசுறதை விட, போன வாரம் நடைபெற்ற இந்த லாட்டி சார்ஜ், மாணவருக்கு எதிரான இந்த போலீஸுடைய அந்த அக்ரெசிவ் ஆக்ட் நிறைய பேசப்படுது. இன்னைக்கு கூட பாத்தீங்க அப்படின்னா, பிரியங்கா காந்தி ஹஸ் யூஸ் லாட் ஆஃப் ஹெவி வேர்ட்ஸ். இந்த மாதிரி AK-47 பெல்லட் குண்டுகள் போன்ற புல்லட்டை பயன்படுத்தி மாணவர்களை நீங்க கிரிமினல்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ணிருக்கீங்க, ட்ரீட்டட் தம் லைக் டெரரிஸ்ட்ன்ற மாதிரி ஒரு வார்த்தையை பிரியங்கா காந்தி அவர்கள் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் பயன்படுத்திருக்காங்க. சோ இது நடக்கும்போது பாராளுமன்றத்துக்கு வெளியே நடக்குதுன்னா 2 விஷயங்கள் நடக்குது. ஒண்ணு ஃபர்ஸ்ட் டைம் சுப்ரீம் கோர்ட்ல இந்த நீட்டுடைய வழக்கு வருது, விசாரணை வழக்கு. சிபிஐ உடைய கவுன்சில் இன்னைக்கு அப்பியர் ஆகல, சிபிஐ வழக்கறிஞர் அப்பியர் ஆகல. அதனால அந்த கேஸோடைய இதை ஒத்து வைக்கிறாங்க. ஒரு பக்கம் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் போட்டு இது விரைவா நடத்த போறோம்னு சொல்லிட்டு கவுன்சில் அப்பியர் ஆகல, இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா NTA இருந்து இன்னும் பல குற்றச்சாட்டுகள் வெளியே வந்துருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சென்ற வாரம் நீட்டுடைய ரிசல்ட்ஸ் வெளியே வந்திருக்கு. அது தொடர்பா பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து எழுப்பிட்டு இருக்காங்க இல்லையா. இன்னைக்கு கூட பாத்தீங்க அப்படின்னா பரபரப்பா நிறைய விஷயங்கள், ஏனையுடைய செய்தி நிறுவனம் கூட பாத்தீங்க அப்படின்னா நிறைய மாணவர்களை பேட்டி எடுத்து போட்டு இருக்காங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஒரு டிஸ்கிரிமினன்சிஸ் நிறைய இருக்கு. இந்த மாதிரி தொடர்ந்து நான் இத்தனை பேப்பர் எழுதுனேன், இத்தனை ஆன்சர் ஷீட் வாங்கி பாக்குறாங்க. NTA இருந்து ஆன்சர் ஷீட் வாங்கி பார்க்கும்போது, அந்த OMR ஷீட் வாங்கி பார்க்கும்போது அதுல பல்வேறு டிஸ்கிரிமினன்சிஸ் இருக்கு. நான் 160 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணேன், 41 OMR ஷீட்ல ஆன்சர் தான் கிடைச்சிருக்கின்ற மாதிரி மாணவி பேசுறாங்க. அப்படி இருக்கும்போது டிரான்ஸ்பரன்சின்றது எப்படி இருக்கும்? பேப்பர் லீக் விடுங்க, பேப்பர் லீக் ஒரு பக்கம் நடந்தாலும் அந்த தேர்வு நடக்கிற முறையே இந்த அளவுக்கு ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லாம எவ்வளவு டிஸ்கிரிமினேஷன் நடக்குது அப்படின்னா, அது மேல எப்படி நம்பிக்கை வரும்ன்ற கேள்வி இந்த இடத்துல எழுது. ஓகே, சோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயங்களும் இருக்கு. ஹரி, பாயிண்ட் வெல் டேக்கன். நீங்க எவ்வளவு என்ரிச் பண்றீங்க இந்த டிபேட்டை? வெறும் குற்றஞ்சாட்டுறீங்க, ஒரு வழக்கமான லாவணியை தாண்டி இதுல எவ்வளவு ஆரோக்கியமான இன்புட் காங்கிரஸ் கிட்ட இருந்து வந்திருக்குங்கிற கேள்வி இருக்கு. கேன் வி ப்ளீஸ் கனெக்ட் த BJP ஸ்போக்ஸ்பர்சன் ப்ளீஸ் வித்வுட் மச் டிலே? கோ அஹெட். அதாவது இது ஆக்சுவலாக நியூ பில் கிடையாது, முதல்ல புதிய மசோதான்னு தான் நம்ம தலைப்பு கொடுத்துருக்கோம். இது அமெண்ட்மெண்ட் பில் தான், 2024 கொண்டு வந்த பில்லோட அமெண்ட்மெண்ட் தான். அது ஒன்று கரெக்ஷன். ரெண்டாவது குழு அமைச்சிருக்கோன்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்தது நீங்கள் சொன்னீங்கல்ல, 2 விஷயம் சொன்னீங்க. இந்த மசோதா தீர்வா அல்லது பேண்டேஜ் சொல்யூஷன் தான்? பேண்டேஜ் சொல்யூஷன் தான்.
ஏன்னா ஏற்கனவே பில் கொண்டு வந்திருக்கீங்க. அதில் 3 to 5 years அவங்க இம்ப்ரிசன்மெண்ட்டு, 10 லட்சம் அபராதம், இது எல்லாமே இருக்குது, அந்த பில்லில் இருக்குது. எவ்வளோ பேருக்கு இந்த 3 to 5 years இம்ப்ரிசன்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டால் இல்லை. ஒன்று அந்த இதுபடியே. இரண்டாவது, அந்த ஏற்கனவே 2024 ஒரு குழு, இஸ்ரோ ஃபார்மர் சேர்மன் ராதாகிருஷ்ணன் தலைமையில் 7 பேர் கொண்ட குழு அமைச்சு அவங்க 101 ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. 101 ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்து இந்த இதுக்கு கொடுத்துருக்காங்க. கொடுத்ததுல எவ்வளவு இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க, என்ன பண்ணீங்க, அவங்க ரெக்கமெண்டேஷன்ஸுக்கு நீங்கள் என்ன ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குது. நீங்கள் மறுபடியும் அந்த மசோதாவில் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து அதை என்னமோ புதுசாக கொண்டு வந்து இப்போ தான் கொண்டு வர மாதிரியும் செய்கிற மாதிரியும் சொல்கிறீங்க. அதனால் இனிமேல் பேப்பர் லீக்கே வராத மாதிரியும் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்கள் பேப்பர் லீக் நடந்து ஆஃப்டர் தட் நீங்கள் ஆக்ஷனை இப்போ பேசிகிட்டு இருக்கீங்க. பேப்பர் லீக்கே நடக்காமல் இது முறையாக அந்த எக்ஸாம்லாம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க, இந்த பேப்பர் லீக் நடக்காமல் இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி. ஒன்று. இரண்டாவது, இப்போ இந்த போராட்டங்களை தடுப்பதற்கான நீங்கள் நடவடிக்கைகள்லாம் எடுத்தீங்கல்ல, அதற்கு நீங்கள் யார் ஆர்டர் போட்டது? இப்போ இன்னைக்கு பிரியங்கா காந்தி அவர்களோட பேசியிருக்காங்க. ஏற்கனவே ராகுல் காந்தி அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். பெல்லட் குண்டை யூஸ் பண்ணுறதுக்கு யார் உங்களுக்கு அனுமதி கொடுத்தது? ஏன்னா டெல்லி இஸ் கண்ட்ரோல்டு பை ஹோம் மினிஸ்ட்ரி, டெல்லி பாதுகாப்பு ஃபுல்லாக. பெல்லட் குண்டை யூஸ் பண்ணியிருக்கீங்க. யூஸ் பண்ணுறப்ப யார் இல்லைன்னு மறுக்கிறாங்க, டெல்லி போலீஸ் மறுக்கிறாங்க. அது ஒரு ஆளையே கூப்பிட்டு வந்து, அந்த ஸ்டூடெண்ட்டையே கூப்பிட்டு வந்து இப்போ ப்ரூவ் பண்ணியிருக்காரு, ராகுல் காந்தி ப்ரூவ் பண்ணியிருக்காரு. பல இடங்களில் ஹாஸ்பிட்டலைஸ்டு பர்சன்ஸை பார்த்தாக்க பெல்லட் குண்டு அவங்களுக்கு 10 அது காயமடைந்திருக்காங்க. இதெல்லாம் இருக்குது. அப்படிங்கிறப்ப அது யார் அவங்கள அனுமதிச்சது? பெல்லட் குண்டை யூஸ் பண்ணுறதுக்கு யார் அனுமதிச்சது? கண்ணீர் புகை குண்டை யூஸ் பண்ணுறதுக்கு யார் அனுமதிச்சது? இது எலக்ட்ரிக் பேட்டை யூஸ் பண்ணுறதுக்கு யார் அனுமதிச்சது? இதுக்கெல்லாம் பதில் சொல்லணுமா வேண்டாமா? இதெல்லாம் எக்ஸ்பெக்டட், பதில் வரும்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் அவங்க எப்பவும் போல எஸ்கேபிசம் தான் பண்ணுவாங்க. நீங்கள் அன்றைக்கு நடந்தீர்களேன்னு தான் பேச ஆரம்பிப்பாங்க. முதல்ல நேரு காலத்தில் நீங்கள் நடந்ததுன்னு சொல்லி கூட மோடி ஆரம்பிப்பார். உடனே மோடியோ அல்லது அமித்ஷாவோ என்ன சொல்லுவார்னா, நேரு காலத்துல மட்டும் இல்ல, இந்திரா காந்தி நடந்துட்டு இருக்கு, இப்போ காங்கிரஸ் ரூல் ஸ்டேட்ஸ்ல நடந்துட்டு இருக்கு, பஞ்சாப்ல நடந்துட்டு இருக்கு, அதிலெல்லாம் நம்ம வந்து பார்க்க மாட்டேங்கிறோமே, இதை மட்டும் பார்க்குறோமே அப்படிங்கிறாங்க. இல்லை, அதுதான் சொல்கிறேன். இவர்கள் வந்து நீங்கள் செய்வதை நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்டிங்கன்னா, நேரு காலத்தில் நடந்துச்சு, இந்திரா காந்தி காலத்தில் நடந்துச்சுன்னா நீங்கள் தான் ஆட்சியில் இருக்கீங்கன்றதை ஃபஸ்ட்டு ஞாபகத்தில் வச்சுக்கணும். நீங்கள் அங்கே நடந்தாலும் தவறு தான், எங்கே நடந்தாலும் பேப்பர் லீக்ன்றது, இந்த மாதிரி முறைகேடாக நடக்கிறதுன்றது தவறு தான். ஆனால் தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து பர்டிகுலராக அவர் இப்போ இன்சார்ஜ் எடுத்துக்கிட்ட பிறகு, இந்த கல்வி அமைச்சராக இன்சார்ஜ் எடுத்துக்கிட்ட பிறகு, இந்த கல்வி முறையே ஒரு ஊழல் நிறைந்த கல்வி முறையாக மாறி இருக்கு. நீ இப்போ கூட இந்த கரெக்டாக அவர் தான் காரணமா? அவர் ஒருத்தர் இல்லை, அவர் யாராவது ஒரு இன்சார்ஜ் புதுசாக வந்தவரும் சரியில்லைன்ட்டீங்களே. புதுசாக வந்தவங்க சரியில்லைனாக்கா அவர் பேச்சு அப்படி இருக்கு. வந்த உடனே என்ன பேசுறாரு? அவர் வந்த உடனே ஒரு சக்காசியமாக பேசுறதோட மட்டுமில்ல, பெண்களை எப்பொழுதும் போல பாஜக சொல்றது மாதிரி ஒரு பெண்களை குற்றம் சாட்டி பெண்கள்லாம் வந்து தெருவில் போராட வேண்டிய தேவையில்லைன்றாரு. ஏன் பெண்கள் போராடக்கூடாதா என்ன? ஆக இந்த மாதிரி ஒரு அமைச்சர்கள்லாம் தான் இந்த அமைச்சரவையில் இருக்காங்கன்றதையும் நம்ம குறிப்பிட வேண்டியிருக்கு. நீங்கள் கடந்த முறை அந்த OHM ஷீட்டு, கரெக்ஷன் ஷீட்டை கூட தெலுங்கானாவில் பேன் பண்ண ஒரு கம்பெனிக்கு கொடுக்குறாங்க. அதுவுமே ஒரு பெரிய ஒரு முறைகேடான ஒரு கம்பெனிக்கு கொடுக்குறாங்க. அது மீண்டும் அது சர்ச்சையாகுது. CBSE பேப்பர் திருத்தத்துக்கு கொடுக்குறப்ப அது ஒரு சர்ச்சையாகுது. இப்படி தொடர்ந்து அது மாதிரி ஒரு 50க்கு மேலே ஒரு லீக் வந்த பிறகு பாராளுமன்றத்தில் ஒரு கேள்வி எழுப்பப்படுது. அப்போ அவர் சொல்கிறாரு, ஒரே ஒரு இடத்துல பீகாரில் பாட்னாவில் ஒரே ஒரு பேப்பர் லீக் மட்டும் தான் நடந்திருக்கு, வேற எந்த இடத்துலையும் நடக்கலன்னு ஒரு பொய்யான தகவலை பதிவு பண்ணுறார். பாராளுமன்றத்திலையும் தர்மேந்திர பிரதான் பதிவு பண்ணுறார். இவர் தர்மேந்திர பிரதான் என்பது ஒரு முகம் தான். நீங்கள் அவர் சொன்னார் என்றதை விட அது ஒரு முகம் தான். இப்போ இவர் ப. சிதம்பரம் அவர்கள் கூட ஒரு ட்விட்டில் போட்டிருந்தார், ஒரே நபருக்கு கல்வித்துறையில் ஒரு 7-8 பதவிகள், செயலாளர் பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 7-8 பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மாதிரி இவ்வளவு சீரியஸ் அலிகேஷன்ஸ் வந்த பிறகு ஒருத்தரை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, அவரை ஒரு சஸ்பெண்ட் கூட பண்ணல, ஒருத்தரை டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க, இதுதான் நடவடிக்கையா? விக்கி, உங்க பார்வையை சொல்லுங்க. இதுல வழக்கமா ரொம்ப தீவிரமா இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ரொம்ப மெஷர்டா ரியாக்ட் பண்ணுதுன்னு ஒரு பார்வை இருக்கு. நிச்சயமா இல்ல, கரெக்ட் பண்ணுங்க. இல்ல நிச்சயமா கிடையாது. நீட் அப்படிங்கிற விஷயத்துல தொடர்ந்து நம்ம வந்து நீட்ல இப்ப இவங்க காக்ரோச் ஜனதா பார்ட்டி கூட எனக்கு என்னன்னா, அவங்க தர்மேந்திர பிரதான் பதவி விலகினா போதும் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேட்டோட அவங்க முடிச்சுட்டாங்க. பட் ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் நீட்டே வேணாங்கிறது தான் நிலைப்பாடு. ஸோ அப்போ அந்த கல்வியில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது, ஒரு காமனான சப்ஜெக்ட் இல்லைங்கும் போது ஸோ அது வந்து ஏற்றத்தாழ்வுகளை நிச்சயமாக, அதாவது அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் வந்து நீங்கள் CBSE படிக்கிற மாணவர்களோடு ஒப்பிட முடியாது. அந்த கொஷின்ஸும் வந்து கேட்கப்படுறது வந்து வேறு விதமான ரூட் ஆஃப் தி இஷ்யூக்கு அவங்க எல்லாம் போகவே இல்லை. நீங்கள் மட்டும்தான் குரல் கொடுக்குறீங்க. இன்னைக்கும் திமுக தலைவர் சொல்றாரு. பட் அவங்கெல்லாம் ஃபேர் நீட்டோட நிற்கிறாங்க. அவங்க
தேர்வு லீக்கு அதோட நிக்கிறாங்களே உங்க முன்னாள் தோழமை கட்சி முன்னாள் தோழமையோட உண்மையான குணங்கள் இப்பதான் வெளிப்பட்டு இருக்கு. நீங்க எப்படி அதான் இப்ப சொல்றேன் எக்ஸாம்பிள், நீட்டுக்கு ஆதரவா போராடினது வழக்காடு மன்றத்தில் வழக்கானது நளினி சிதம்பரம். யாரு? சிதம்பரம் அவர்களோட மனைவி தான் நீட்டு வேணும்னு கேட்டு போராடினது, அதுக்கு எதிராக போராடிட்டு இருந்தது திமுக. ஆனா சிதம்பரம் அவர்களுடைய மனைவியே அதுல கேட்கறது நான் வழக்கறிஞர் அப்படின்ட்டு போவாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, நீட்டு விலக்குக்காகலாம் அவங்க பேசவே இல்லை. அப்ப இன்னொன்னு சொல்றேன், விபிஜி ராம்ஜி வந்தப்போ என்ன பண்ணாங்க, 100 நாள் வேலை திட்டம், மகாத்மா காந்தி பேரை எடுத்துட்டீங்க, மாநில அரசு மேல திணிக்கிறீங்க. ராகுல் காந்தி பேசினாரா இல்லையா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் அமல்படுத்தியாச்சு. காங்கிரஸ் வாய் திறந்ததா? திறக்காது. காங்கிரஸ் ஒரு மாநிலத்துக்கும் ஏற்றால் போல ஒரு கட்சி மாநில கட்சியாக செயல்பட்டு இருக்கு. பாஜக காங்கிரஸ் ரெண்டுத்துக்கும் ஒன்றும் வித்தியாசம்லாம் இல்லை. இவங்க தொடங்குறாங்க, அதை எல்லாத்தையும் வந்து பாஜக செய்யுது. ஓகே, அதுதான் இதுக்கு பதில் சொல்லுங்க. இப்ப நீங்க கரடியா கத்திட்டு இருக்கிறாங்க, பிரச்சனை இது இல்லைங்க, ரூட் ஆஃப் த ப்ராப்ளம்க்கு போங்க. இந்த நீட் அமைப்பே பிரச்சனைக்குரியது அப்படின்னு அது தமிழ்நாட்டுக்கு வரும்போது பேசுவீங்க. ஆகஸ்ட் 1ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கு ராகுல் காந்தி வருவார், அப்ப பேசுவார். பார்லிமெண்ட்ல அப்படியே இல்ல, கண்டிப்பா கிடையாது. இதுல நீட் விலக்கு தேவைப்படும் மாநிலங்களுக்கு தர வேண்டும் என்பதுதான் ஏற்கனவே ராகுல் காந்தி அவர்களும் சரி இல்ல சார், இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கும் போது அதோடைய நியாயத்தை இன்னும் நீங்க உணரலையா? ஏன் பேசிருக்காங்க? பேசிட்டு தானே சொல்லுங்க, போன வாரம் சொல்லுங்க எங்க பேசுனாங்க. இப்ப வந்து இஷ்யூ வந்து பேப்பர் லீக்ன்றது வெறும் நீட் மட்டும் கிடையாதுங்க. இப்ப இல்லங்க, இப்ப அது வந்து நீட்டோட நிக்காம எஜுகேஷன் சிஸ்டம், எஜுகேஷன் ரிஃபார்முக்கு போகும்போது இதையும் பேசணும் தானே. அந்த சிஸ்டம் இதோட ஹார்ட் ஆஃப் இட் இந்த நீட்டே ஒரு இன்இக்விட்டபிள் டெஸ்ட் அப்படிங்கற பார்வை தமிழ்நாட்டுல கன்கரன்ட் லிஸ்ட்ல கொண்டு போனதே இவங்கதானே. கல்வி மாநில பட்டியல்ல கன்கரன்ட் கொண்டு போனதே காங்கிரஸ். உங்களோட கன்கரன்ட் எல்லாம் நான் சொல்றேன், எல்லாத்துக்கும் காரணமே காங்கிரஸ் தான். நீங்க சூத்திரதாரி யாரா? ஒரு மாநிலத்தின் மாநில அழிவுக்கு காரணமா இருந்ததுன்னா காங்கிரஸ் தான். அது தொடர்கிறது பாஜக. அதுல ஒண்ணு வித்தியாசம் இல்ல. ராகுல் காந்தி ஏங்க ஒரு நாட்டு ஆளுன்னு நினைக்கிற பிரதமர் ஒரு நாட்டு ஆளுன்னு நினைக்கிறாரு. 2 மாசமா எங்க போனாரே தெரியல. எங்க போனாரே தெரியல. இன்னைக்கு மாணவர்கள் போராடுறாங்க. மாணவர்கள் போராடுற அந்த கிரெடிட்ஸ் இவங்க எடுத்துக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன சம்பந்தம்? காங்கிரஸ் என்ன போராடுச்சா? காங்கிரஸ் மாணவர் அமைப்பு போராடுச்சா? எல்லா இடத்துக்கும் போனது இல்ல டெல்லியில சொல்றேன். காந்தி தான் from the beginning 2019ல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் இல்ல நான் சொல்றேன், நான் முடிச்சறேன். அதுக்காக கூட்டணி இல்லன்றதுக்காக கூட்டணில எதை வேணாலும் பேசலாம். நானே சொல்றேன், எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் நேரடியாக போய் சந்திச்சு பேசினாங்க. நீங்க என்ன இடத்துக்கு வந்தீங்க, என்ன பண்ணுனீங்க, நீங்க பேரணி நடத்துனீங்க, எந்த இடத்துல பேரணி நடத்துனீங்க? அப்ப இதெல்லாம் வந்து நம்ம எல்லா இடத்துக்கும் எல்லா அவங்களுடைய அரசியல் லாபம் தான் அது. நீங்க மாணவர் எங்க போராடி ஒரு மாணவர் ஒரு தடியடிக்கு பிறகும் அந்த இஷ்யூவை வந்து ஒரு பெரிய லெவல்ல ரைஸ் பண்ணலன்னா ஒரு மாசமா எங்க போறாங்க? ஒரு மாசமா எதிர்க்கட்சி தலைவர் எங்க போறாங்க? நீங்க நாட்டிலே இல்ல. நாட்டிலே இல்ல. மாணவர்கள் போராடிட்டு இருக்கும்போது எதிர்க்கட்சி தலைவர் நாட்டிலே இல்லங்க. போராடி சமயத்துல நாமளும் நாட்டிலே இல்ல. எல்லா போராட்டத்திலும் கலந்து பாராளுமன்றத்துல போராடி எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து போராடிட்டு இருக்கிறப்ப இவங்க ஒரு வாசல்ல நின்னு போராடிட்டு இருக்காங்க. தனிமைப்படுத்தப்பட்டு ஒரு யார் வாசல்ல நின்னு போராடிட்டா? எங்களோட தயவுல தான் இன்னைக்கு நீங்க தொங்கிட்டு இருக்கீங்க. ராம்ஜி கூட சொல்றீங்க. திமுக வேணாம்னு சொல்லுங்க. சொல்லுங்க. உங்க ராகுல் காந்திக்கு தைரியம் துணிச்சல் இருந்தா திமுக இந்தியா கூட்டணியில தேவையில்லைங்க. சொல்லுங்க, தைரியம் இருந்தா ராகுல் காந்தியா? ஒரு இன்றைக்கு விபி ராம்ஜி கூட சொல்றாரு, அது வந்து அமுல்படுத்த வேண்டிய வேற வழி கிடையாதுங்க. நீங்க காந்தி பேர் எடுத்தா போதும். அப்ப திமுக அமுல்படுத்தல பிரச்சனை. இன்னைக்கு தாவேகால இருக்கும்போது அமுல்படுத்தணும் முன்னாடியே சொல்லிட்டாங்க. உங்க தேசிய சகா வந்துட்டாரு ஜி.கே. நாகராஜ் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். திரு ஜி.கே. நாகராஜ் வித் அஸ். திரு நாகராஜ், ஒரு பக்கம் நாடே கரண்டு கொண்டுட்டு இருக்கு. இந்த வேளையில எதற்காக அக்கௌண்டபிலிட்டி ஒரு கல்வி அமைச்சர் எடுத்து ராஜினாமா செஞ்சிருக்கிறாரோ அவரை மாலை போட்டு கேக் ஊட்டி இப்படி கொண்டாடுறீங்களே, கொண்டாட என்ன இருக்கு? எத்தனை மாணவர்கள் இறந்து போயிருக்கிறாங்க. இன்னைக்கு நாடே கொந்தளிச்சிட்டு இருக்கு. அவரை கொண்டாடுறதுக்கு என்ன இருக்கு? நீங்க ஒரு விஷயம் பார்க்கணுங்க. அதாவது இன்னைக்கு தர்மபுரியில ஒரு விவசாய கூலி குடும்பத்துல டிவி போட்டுருக்க ஆடியோ எக்கோ வருது. அந்த குடும்பத்தை குழந்தைகள் டாக்டரா வந்திருக்காங்க. நீங்க ஸ்பீக்கர்ல போட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். Can you put it on your earphone? நான் எக்கோ கேக்குது. Yes. சரி, நான் மீண்டும் வரேன். I'll cut you for right now. Yes. உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா அவர்கிட்ட? இல்லைங்க, நீங்கள் கேட்டீங்கல்ல, ஒரு கேள்வி அவர்கிட்ட கேட்டீங்கல்ல. அவர் வர்றாரு, தர்மேந்திர பிரதான் வர்றாரு, மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக அவர் ரிசைன் பண்ணியிருந்தா அந்த ரிசிக்னேஷன் லெட்டரில் கூட என்ன சொல்கிறாருன்னா மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ரிசைன் பண்ணல,
மாணவர்கள் வந்து தேச விரோத சக்திகள்கிட்ட போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ரிசைன் பண்ணேன்னு ஒரு கொச்சைப்படுத்தி தான் அவர் ரிசைன் பண்ணியிருக்காரு. ஒன்று, ஏன்னா இவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு பில்கிஸ் பானு வழக்கில், பெரிய ஒரு கொலை வழக்கில் கைதாகி உள்ள இருந்தவங்க வெளில வந்தப்போ அதை வெளியில் வருவதற்கு உதவுனதும் இந்த அரசு தான், குஜராத் அரசு. அவங்க வெளில வந்த பிறகு அவர்களுக்கு பாராட்டு விழா நடத்தினதும் இந்த அதே பாஜக. நாகராஜ், பில்கிஸ் பானு விவகாரத்தில் ரேபிஸ்ட் ஆதரிச்சவர் தான் தற்போதைய கல்வி அமைச்சரா இருக்கிறார். அது ஏத்துக்கவே முடியாதுன்னு ராகுல் காந்தி சொல்றார். அதை தாண்டி எந்த மாணவர்கள் போராடி ஒரு கல்வி அமைச்சர் போக வேண்டியிருக்கோ அவருக்கு என்ன பாராட்ட வேண்டியிருக்கு, கொண்டாட்டி ஏன் வேண்டி கிடக்கு? நாகராஜ் சார், can we connect him please properly? சார் கேக்குதா? ஓகே ஃபைன். சஞ்சீவி, இப்போ நம்ம பார்க்குறோம் பார்லிமெண்ட்டில் இந்த பில்லு வந்து ஒரு 8 மணி நேரம் டிஸ்கஷன் வச்சுருக்கிறாங்க. அதை தாண்டி இதில் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் டிபேட் இருக்கா? இன்றைக்கி ஒரு ஜென்சியோடைய குரலை கேட்டாங்க அப்படின்னா, வழக்கம் போட பழைய லாவணி, இப்போ நீங்கள் வந்து நீ அதை செஞ்சியே, நீ இன்னைக்கு செஞ்சியே, வழக்கமாக கேட்கக்கூடிய ஒரு ஸ்கிரிப்ட் தான். ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் என்ன அடுத்து செய்யணுங்கிற அப்ரோச் ரெண்டு தரப்புலையும் வெளிப்படுத்தா. நீங்கள் இந்த டிபேட்ஸ் எல்லாம் கவனிச்சிருப்பீங்க. ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான அப்ரோச். நம்ம காங்கிரஸ் ஸ்போக்ஸ் பர்சன் அவர்கள் சொன்ன மாதிரி this is just an amendment bill. அந்த டைம்ல அந்த பிரச்சனைகள் நிறைய வந்தது. அது விவகாரம் தொடர்மா 24ல இந்த பில்லை பாஸ் பண்ணாங்க. மீண்டும் வந்து இப்போதைக்கு அமெண்ட்மெண்ட் பில்லா வந்து பிளேஸ் பண்ணிருக்காங்க. இது ரொம்ப சப்ஜெக்டிவான ஒரு விஷயம் கூட. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது வந்து நீட் எக்ஸாம் தொடர்பா பேசிட்டு இருக்கோம், which is an entrance test conducted by NTA. இது இல்லாம பல மாநிலங்களில் வந்து ரெக்ரூட்மெண்ட் பேப்பர் லீக் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். பாத்தீங்க அப்படின்னா இப்ப பஞ்சாப்ல கூட பாத்தீங்க அப்படின்னா இந்த பார்மசிஸ்ட் ஆபீசர் எக்ஸாம் அப்படின்னு எக்ஸாமினேஷன்ல ஒரு லீக் நடந்திருக்கு. சோ அதுல வந்து ஹெல்த் மினிஸ்டரோட ரெசிக்னேஷன் கேட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி எஜுகேஷன் மினிஸ்டருடைய ரெசிக்னேஷனையும் கேட்டு இப்போ பாஜக அதே மாதிரி காங்கிரஸ் போன்ற கட்சிகள் வந்து தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. சோ இந்த பில் வந்து இந்த விஷயத்துல எப்படி அப்ளை ஆகும்? அதுல ஒரு கள்ள மௌனம் சம்பாதிக்கிற இது பண்றாங்களோ? இப்ப நீங்க ஒரு பக்கம் சென்ட்ரல் டெஸ்ட் ரொம்ப பெரிய விஷயம் தான், அது நிறைய பேரை பாதிச்சிருக்கு. பஞ்சாப் விஷயத்துல நவத்வாரங்களும் சாத்திக்கிட்டு அமைதியா இருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. இல்ல, அந்த குற்றச்சாட்டு பாத்தீங்க அப்படின்னா அந்த சிஜேபி பார்ட்டி மேல வைக்கிறாங்க இல்லையா, தொடர்ந்து அந்த அபிவிருத்தி கிட்ட வைக்கக்கூடிய முதல் கேள்வி அப்படின்னா, ஓகே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இப்போ யூனியன் மினிஸ்டர் வந்து ரிசைன் பண்ண வச்சுட்டீங்க, பஞ்சாப்ல பேப்பர் லீக் நடந்திருக்கு, அதையும் பண்ண மாட்டீங்க அப்படின்னா there is no answer. அவர் மீண்டும் அமெரிக்கா கிளம்பி போயிட்டதா சொல்றாங்க. இப்போதைக்கு இப்போ சௌரவ் தாஸ் பாத்துட்டு இருக்காரு. ஆம் ஆத்மிக்குமான தொடர்பு தான் அந்த மௌனத்துக்கு காரணங்கிற விமர்சனம் நியாயமா? ஏன்னா பஞ்சாப்ல ஆளுவது ஆம் ஆத்மி அரசு. அதான் சொல்றேன், பொலிட்டிக்கல் ப்ராக்சிமிட்டி இருக்கான் இல்லையா, அந்த பின்னணியிலிருந்து வந்தவங்க தான். அவங்க லாங் டேர்ம் பிளான வந்து ஏஏபியோட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு நினைக்கலாம். அதனால ஏஏபி எதுக்கு பகச்சுக்கணும்னு நினைக்கலாம். இந்த மாதிரி பல கால்குலேஷன்ஸ் அதுக்கு பின்னாடி இருக்கு இல்லையா. அதனால அங்கிருந்து வந்தாங்க. அதனால படம் எடுக்கலாம். நம்மோட நாகராஜ் தொடர்ந்து இணைந்திருக்காரு நினைக்கிறேன். திரு நாகராஜ், கொண்டாட என்ன இருக்கு? இப்போ ராஜினாமா செஞ்சிருக்கிற ஒரு அவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து ஒரு அன்பிரசிடென்டட் ரெசிக்னேஷன். ஒய் செலிப்ரேட் ஹிம்? இல்லைங்க, இது செலிப்ரேட்டர் அப்படிங்கிறது அல்ல. பொதுவாக ஒரு கட்சியினுடைய ஒரு மிக முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர், ஒரு அமைச்சராக இருந்தவர், இது வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இதுவரை நடந்தது கிடையாது. ஆனால் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஏறக்குறைய ஒரே ராஜஸ்தான் கவர்மெண்ட் நடந்தப்ப ஒரு சீஃப் மினிஸ்டர் இருந்தப்ப காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 19 முறை இது மாதிரி பேப்பர் லீக் வந்தது. அப்ப யாரும் ரிசைன் பண்ணல. ஆனா இந்த முறை பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் அவர்களுடைய பெற்றோர்களுடைய வயிற்றில் பால் வாழ்த்திருக்கிறார் பாரத பிரதமர். நான் சிம்பிளா சொல்றேன். ஏன்னா இது தூண்டப்பட்ட போராட்டம். 13 வருஷத்துக்கு அப்புறம் 2016க்கு அப்புறம் இன்னைக்கு வந்து இத நீட்டுக்காக ஒரு போராட்டத்தை மிகப்பெரிய முன்னெடுத்திருக்கிறாங்க. அதுல மிக குறிப்பா பாராட்ட வேண்டிய விஷயம், நீட்ல பாராட்ட வேண்டிய விஷயம், அந்த ஜனநாயக ரீதியா மாணவர்கள் போராடியது. எதிர்கட்சி உள்ள போய் அதை தன்னோட வசப்படுத்த பார்த்தது. நீங்களே சொல்றீங்க ஜனநாயக ரீதியா மாணவர்கள் போராடினாங்க, நீங்களே சொல்றீங்க. எது உண்மை எது போய்? அதாங்க நான் அதுல உள்ள நுழைஞ்ச அந்த காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுடைய விஷயத்தை சொல்ல வரேன். அதையெல்லாம் தாண்டி அந்த மாணவர்கள் உறுதியா இருந்ததுனால, சில மாணவர்கள் சில பர்சன்டேஜ் ஆஃப் மாணவர்கள் உறுதியா இருந்த காரணத்தினால அந்த போராட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து
ஆமா. அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு சரி, அப்ப அத அமைச்சர் பதவியை ராஜினாமா மதிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க அப்படியே தான் கடந்து போகணும். அவர் ஏன் மாலையெல்லாம் போட்டு கொண்டாட வேண்டி கிடக்கு? என்ன சாதிச்சிருக்கிறார் அப்படி? இல்லைங்க, ஒரு பாருங்க, தான் செய்யாத ஒரு தவறுக்காக நீங்க இதுவரைக்கும் தான் அதுக்கு பொறுப்பு, தானே செய்யாத தவறுக்காக பொறுப்பு ஏற்றுக்கொண்டு கொண்டவர் இன்னைக்கு வந்து அதை விட்டு வெளியே போறப்ப ஒரு கடிதம் எழுதி லால் பகதூர் சாஸ்திரி ராஜினாமா செஞ்சார்னா அவர் ரயில் ஓட்டிட்டு போய் விபத்து ஏற்படுத்தல. இதுக்கு அப்புறம் எவ்வளோ ஹோம் மினிஸ்டர்ஸ்ல இருந்து எவ்வளோ பேர் அந்த துறையில ராஜினாமா செஞ்சிருக்கிறாங்கன்னா, பிரச்சனைகளுக்கு ராஜினாமா செஞ்சிருக்கிறாங்கன்னா அவங்க போய் குண்டு வச்சுதான் அர்த்தம் ஆகாது. பட் ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னு அக்கௌண்டபிலிட்டி எடுத்திருக்கிறாங்க. அட்லீஸ்ட் அந்த கிரேஸ்ஃபுல்லா அணுக வேண்டாமா? நீங்க ஒரு அமைச்சர் ராஜினாமா பண்ணதுனால இனிமேல் இதுவரைக்கும் நடக்கிற நீட் தேர்வுகள் பலமுறை நடந்திருக்கிறது, இனி நடக்காது அப்படிங்கிற அஷூரிட்டிக்காக அல்ல. ஒரு தவறில் இருந்து அதை சரி செஞ்சுக்கணும், அதை சரி செஞ்சு அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிறத நோக்கமே ஒழிய. ஆனா இங்க நோக்கமே வேற மாதிரி இருந்தது. நோக்கமே என்னன்னா இந்த அமைச்சர் ராஜினாமா செய்யணுங்கிறது மட்டும்தான் இருந்தது. அதற்கு அடிப்படையில் செய்யப்பட்ட 20 லட்சம் மாணவர்களுக்கு 20 நாள் நடத்தப்பட்ட தேர்வோ, அவசர சட்டமோ அல்லது புதிய சட்டங்கள் அமல்படுத்தப்பட்டதோ, விரைவு நீதிமன்றமோ, இதெல்லாம் அவங்க மைண்ட்ல ஏறல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில மிகவும் சாதுரியமாக இதை வந்து மிக அழகா லெட்டர்ல தெளிவிச்சிருந்தார் நம்ம பிரதான் அவர்கள். தேசத்தின் நன்மை கருதி, எல்லாருடைய நன்மை கருதி. அப்ப அவர் வந்து வெளியே அந்த பதவி விட்டு வெளியே போறப்போ இவ்வளவு ஒரு பெரிய மனசு, இதை காம்ப்ளிகேட் பண்ணல, இதை வந்து நான் பண்ண மாட்டேன்னு சொல்லல, மனம் வந்து இதை செய்யறப்போ, தேசத்தின் நன்மை கருதி செய்யறப்போ இது பாராட்டுக்குரிய விஷயமா தான் கருதணும். நீங்க வீசப்படும் போது மாணவர்கள்லாம் கண்மூடித்தனமா தாக்கிறதுக்கு முன்னாடி செஞ்சிருந்தா இந்த பிரச்சனையே கிடையாது. பெருந்தன்மைங்கிறீங்க, உடனே செஞ்சுட்டாருங்கிறீங்க. நீங்க ஒரு லோடு கருங்கல், ஒரு லோடு கல் வண்டியில கொண்டு வந்து வச்சுக்கிட்டு, பல தேச விரோத சக்திகள் அங்க வச்சுக்கிட்டு, பாராளுமன்றத்தை முடக்குவோன்னு ஒரு கூட்டம் கிளம்பி போகுது. பிரதமர் மோடி வீட்டை நோக்கி ராகுல் காந்தி போயிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில முதல்ல போலீஸ்காரர் தாக்கப்படுறாரு. போலீஸ்காரர் குறிவைத்து தாக்குறாங்க. அப்போ நீங்க அந்த சமயத்துல என்ன செய்ய முடியும்னு சொல்லுங்க. அந்த மாதிரியான தேச விரோதத்தை கண்டறிய வேண்டிய இடத்துல அரசாங்கம் இருக்கிறது. சட்டம் அதை அனுமதிக்குதா? என்லைட்டன் மீ. அது ஒரு டிஸ்ப்ரொபோர்ஷனேட் யூஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இல்லையா? காவல்துறை அதிகாரிகளை தாக்குறப்போ, இல்ல காவல்துறை அதிகாரிகளை, ராணுவத்தினரை நீங்க தாக்குறப்போ அவர்கள் கை கட்டி வேடிக்கை பார்க்க கொண்டா அது அவர்கள் நிச்சயமான அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. அமித்ஷா மன்னிப்பு கேட்கணும்னு ராகுல் காந்தி சொல்றாரு. இப்போ ஒரு புது கோரிக்கையை நாடாளுமன்றத்தில் பார்க்கிறோம். அமித்ஷா வரவே இல்லை, அவர் மன்னிப்பு கேட்கணும், ஏன்னா அவருடைய வாட்சில் அவருடைய துறை தான் அதை செஞ்சிருக்கு அப்படின்னு. சரி, நீங்க ராகுல் காந்தி பத்தி பேசக்கூடிய இடத்துல ராகுல் காந்தி இல்லையே. ராகுல் காந்தி ஒரு எதிர்கட்சிக்குரிய அந்தஸ்தோடு, ஒரு தலைவரோடு மாண்பை காப்பாற்றக்கூடிய இல்லையே. நீங்க தயவு செய்து அவர் ஹிஸ்டரி திருப்பி பாருங்க. பெகாசஸ்ல இருந்து, ஹிண்டன்பர்க்ல இருந்து, எந்த ரஃபேல் இருந்து ஏதாவது ஒரு விவாதத்தில் அவர் நாடாளுமன்றத்தில் விவாதித்து இருக்கிறாரா, பேசி இருக்கிறாரா? இல்ல நீட்டுக்கு அழைச்சாங்க, வாங்கன்னு கூப்பிட்டாங்க. எவ்வளவு ஒரு நாள் முழுவதும் இந்த மசோதா நிறைவேற்றுவதற்கு, இதை வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. 1 மணி நேரம் வேண்டாம், ஒரு 10 நிமிஷம், 6 மணி நேரம் டைம் கொடுத்தாரு. நீங்க 1 மணி நேரம் வந்து பேசியிருக்கலாமே, இதெல்லாம் பேசியிருக்கலாமே. ராகுல் காந்தி செய்யலையே. ஹரி, அவரோட நோக்கம் அது அல்ல. நம்ம ராகுல் காந்தி பத்தி பேச வேண்டிய இடத்துல நாம இங்க இல்ல. உண்மையிலேயே நாம இந்த நாட்டை பத்தி சிந்திக்கணும் அப்படின்னா நரேந்திர மோடி அவர்களை பத்தி பேசணும், அதுக்காக போராடிய சில குறிப்பிட்ட இலக்குகளை பத்தி பேசணும். ஓகே, பதில் சொல்லுங்க. ஏங்க, அவர் ராகுல் காந்தி எல்லா விஷயமும் பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. நீங்க விவாதத்துக்கு தயாரா இல்ல. எந்த விவாதம்? நீங்க ஏதாவது ஒரு ஒத்திவைப்பு தீர்மானம், அட்ஜஸ்ட்மெண்ட் மோஷன் இருக்கு, இது கவன ஈர்ப்பு தீர்மானம் இருக்கு, செலக்ட் கமிட்டி இருக்கு, இது இருக்கு, நிலைக்குழு இருக்கு. இது ஏதாவது இதுக்கு அனுப்பியிருக்காங்களா? நிலைக்குழுல ஏதாவது எதிர்ப்பு பதிவு பண்ண விட்டுருக்காங்களா? பாராளுமன்றத்தில் பேச ஆரம்பிச்சா என்ன செய்றீங்க? நீங்க வந்து எந்த விவாதத்தில் பேசுறோமோ அது இல்லாம நேரு இந்திரா இல்லாம என்னைக்காவது மோடி பேசிருக்காரா? நீங்க மட்டும் மொத்தமா பேசுறீங்க. அது ஆர்எஸ்எஸ், அது இது என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. என்னென்னமோ கிடையாதுங்க, இருக்கிற இஷ்யூ பேசி தான் ஆகணும். இன்னைக்கு உங்களுக்கு அது பர்ட்டினன்ட், உங்களுக்கு அது பர்ட்டினன்ட், அது இம்பார்ட்டன்ட் கிடையாது. அவங்க வந்து அவர்கள் வந்து குற்றம் சாட்டுறது மட்டுமே. அதாவது அவர்கள் வந்து 12 வருடத்துல நாங்க என்ன செஞ்சோன்ற திட்டங்களை பத்தி சொல்றது இல்ல. இன்னைக்கே இந்த ஒரு மசோதாவை கொண்டு வந்துட்டு, புதிய மசோதா, இது வந்து இனிமே இந்தியாவே ஒரு என்லைட்மெண்ட், இனிமே ஒரு நீட்டு இது கூட வெளில வராது, நல்லா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு
ஃபால்ஸ் ஸ்கோப்பை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஃபினிஷ் தாட்ஸ். இது தீர்வா சார்? இது ஒரு பேண்டேஜ் போடுறீங்களா, தீர்வை கொடுக்குறீங்களா? சார், ஒவ்வொரு முறையும் பல விஷயங்கள்ல மெல்ல மெல்ல அப்டேட் பண்ணி தான் அதை சரி செய்ய முடியும். இது புதிது அல்ல, பல முறை நடந்திருக்கிறது. இது ஒரு அமைச்சரை மட்டும் நீங்க குறை சொல்ல முடியாது, குற்றம் சொல்ல முடியாது. செயின் ஆஃப் லிங்க் இது வந்து ஒரு அரசியல் சார்ந்த முறை, ஒரு அரசியல் ரீதியா நடக்கிற ஒரு விஷயம். இதை வந்து சரி பண்றதுக்கு சட்டத்தை வலிமைப்படுத்தணும், குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும், அபராதம் கடுமையா விதிக்கணும், இன்னும் இதை லீக் எல்லாம் பண்ணும். இதையெல்லாம் முழுசா பண்ணிருக்காங்க. சரி, விவாதத்துக்கு வாங்க அப்படின்னு சபாநாயகர் அழைக்கிறார். 6 மணி நேரம் இருக்கு, வேணாலும் அதிகப்படுத்தி தரேன். See, note the point. ஓகே, வேணாலும் அதிகப்படுத்தி தரேன்னு சொல்றாரு. வரணுமா வேண்டாமா, விவாதிக்கணுமா வேண்டாமா? ஓகே, இப்ப விவாதிச்சுட்டு இருக்காங்க. நாளைக்கு விவாதம் தொடர போது, என்ன தீர்வு வரப்போகுதுங்கிறத பார்ப்போம். இது உச்ச நீதிமன்றம், நாடாளுமன்றம், தெரு அப்படின்னு பல களங்கள்ல எதிரொலிக்கத்தான் போகுது. லெட்ஸ் கீப் அ க்ளோஸ் வாட்ச்.